மாமா என்ன திட்டுறதெல்லாம் ஒரு பிரச்சனையா? டேய், ராசாத்தி சொன்ன மாதிரி இப்ப அது பிரச்சனை இல்ல. கண்மணி ஏதாவது தப்பு பண்ணா முதல்ல எங்க கிட்ட வந்து சொல்லிருக்கணும். அதிக பிரசங்கித்தனமா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அந்த ஸ்டேஜ் எல்லாம் அண்ணி தாண்டி வந்துட்டாங்கப்பா. அது மட்டும் இல்ல, நான் வந்து சொல்லியிருந்தா பெரியமா நம்பியிருக்கவே மாட்டாங்க. ராசாத்தி மேல நம்பிக்கை வருமா உங்களுக்கு? அதை விட்டுட்டு எங்க 2 பேர் மேல தான் கோவப்படுவாங்க. ஏன் சாட்சியை கொண்டு நிறுத்தினா கூட அதை நாங்க 2 பேரும் சொல்லி வச்சு கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி பேசுவாங்க. நீங்க எல்லாரும் பெரியமா பேச்ச தட்ட மாட்டீங்க. அப்புறம் எப்படி எங்களுக்கு நியாயம் கிடைக்கும்? பாரி, அவ சொல்றதும் கரெக்ட் தானப்பா. மரகதம் அப்படித்தானே? அப்படி இல்லைன்னு அண்ணி நம்ம குடும்பத்துக்கு பெரியவங்க இல்லையா? அப்ப நான் இல்லைன்னு சொல்லவே இல்லப்பா. ஆனா அண்ணி விஷயத்துல பெரியமா எதையும் கேட்காம கண்மூடித்தனமா அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அது மட்டுமா, ராசத்தை நிக்க விடாம பண்றதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆள் வச்சு ராசத்தை கடத்துற அளவுக்கு போயிருக்காங்கப்பா. ஆளு ஏன்பா ராசாத்தி சார்மனுக்கு நிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு அண்ணி யாரு? இனியா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா கண்மணி யாரு? நம்ம வீட்டு மருமகள்ல. அவளை போய் இல்லப்பா, இது வரைக்கும் எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அது வரைக்கும் இருந்தாச்சு. ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. இனியும் விட்டா அவங்க பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதான் அவங்க ஆட்டத்தை ஒரே அடியா அடக்கணும் தான் ராசாத்தி கூட தெரியாம கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். சித்தப்பா, இனியே செஞ்சது சரிதான். வாங்க சித்தப்பா, நம்ம போலாம். அவெல்லாம் ஜெயில் களி சாப்பிட்டாதான் புத்தி வரும். பாருங்க, குமரனே அவங்க செஞ்சது தப்புன்னு தான் ஒத்துக்கிட்டான். ஆனா இந்த இடத்துல பெரியமா இருந்தாங்கன்னு வைங்க, வீட்டோட மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. கண்மணி செஞ்சது ஒரு துளி கூட தப்பே இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லார் முன்னாடியே கண்டபடி ராசாத்தை தான் திட்டுவாங்க. இதோட பிரச்சனையும் முடிச்சிருவாங்க. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். அதான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். டேய் இனியா, எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும்னு தெரியாது. நீ பண்ண காரியத்தினால நம்ம குடும்பமே போலீஸ் கேஸ்னு அழையணும். அதை நினைச்சு பாத்தியா நீ? சித்தப்பா, நம்ம குடும்பம் கௌரவம் பார்த்து தான் அவளை காப்பாத்திட்டு வந்தா அவ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்கா. அவளெல்லாம் அப்படியே ஜெயிலே விட்டுறணும் சித்தப்பா. குமரா, நீங்க 2 பேரும் சின்ன பசங்க. இப்படி அவசரப்பட்டுலாம் முடிவு எடுக்க கூடாது. குடும்ப சூழ்நிலையே மனசுல வச்சுதான் எல்லாம் முடிவே எடுக்கணும். இத பாருடா, நாங்க ஸ்டேஷனுக்கு போனோம். அவங்க முடியாது, நீங்க கோர்ட்ல பாத்துக்கங்கன்னு தீர்க்கமா சொல்லிட்டாங்க. நம்ம குடும்பம் ஸ்டேஷனுக்கு போனதே அவமானம். இன்னும் கோர்ட் வரைக்கும் போகணுன்றியா? அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? தப்பு பண்ணவங்க தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன மாமா இதெல்லாம்? பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மாரு. மாமா, நீங்க விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது பாரி மாமா. நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன், சரியா? நீ பேசாம நில்லு. நீங்க சொல்லுங்கப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும்? கண்மணி மேல கொடுத்த கேஸ நீ உடனே வாபஸ் வாங்கணும். அப்படி வாங்கிட்டா கோர்ட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாமா. கண்மணியை ரிலீஸ் பண்ணிடலான்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. மாமா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. மாமா, நீங்க எல்லாரும் கிளம்புங்க. நான் உடனே மாமா கூட்டிட்டு போய் கேஸ வாபஸ் வாங்கி கண்மணியை ரிலீஸ் பண்ணிடுறேன். மாமா, நீங்க கவலைப்படாம போங்க. எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு மாமா போக நான் விட்டுருக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, நானும் நினைச்சு பொன்னி அண்ணியை கடத்தி கண்மணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா, அந்த கோவத்துலதான் மாமா இப்படி பண்ணிட்டாரு. இனிய மட்டும் இல்ல, யார் அந்த இடத்துல இருந்தாலும் இப்படிதான் பரிசு செஞ்சிருப்பாங்க. இல்ல மாமா, என்ன இருந்தாலும் மாமா இப்படி அவசரப்பட்டு கூடாது. நான் இதை உடனே சரி பண்றேன். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. அம்மா ராசாத்தி, மரகதம் உன்னை என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. ஆனா தெய்வம் எப்போதும் உனக்கு துணையா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கும். உன் நல்ல மனசுக்கு நீ ரொம்ப நல்லா வருவ. தைரியமா நீ இப்ப நாமினேஷன் பண்ணுமா, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இருக்கட்டுமா இருக்கட்டுமா, தீர்காய சார்மா. மாமா நல்லா இருக்கட்டும். ராசாத்தி, என் ஆதரவு மட்டும் இல்ல, கண்மணி மரகதத்தை தவிர்த்து எங்க எல்லார் ஆதரவும் உனக்கு தான். ஆமா ராசாத்தி, நீ நல்லபடியா ஜெயிக்கணும். மாமா, எந்த கவலையும் இல்லாம கிளம்புங்க. நாங்க நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறோம். சரிம்மா, நீ ஸ்டேஷனுக்கு போய் கண்மணியை வெளியே கொண்டு வரதுக்கான வேலையை பார்த்துட்டு போய் நாமினேஷன் பண்ணிடு. எங்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்கும் உண்டு.
சரிம்மா போயிட்டு வரமா போலாமா? பாரி போலாம். போயிட்டு வாங்க மாமா. போயிட்டு வா. சரிப்பா. மாமா நம்ம ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாமினேஷனுக்கு போலாம். வராத வரேங்க. வாங்க மாப்பிள்ள. வரேம்மா. வரேன் நீ போயிட்டு வரேன். வாமா. வாங்க உள்ள போவோம். இந்த பெருசுங்க போய் இவ்ளோ நேரம் ஆச்சு. ஒருவேளை இனியும் வாபஸ் வாங்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறானா? நம்மள உள்ளே வச்சு கதையை முடிச்சிருவாங்க போல இருக்கே. மாப்பிள என்ன மாப்பிள நீங்க பண்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இங்க பாத்தியா கால கொடுமைய. நியாயத்தை பத்தி யார் பேசுறதுன்னு விவசாயே இல்லாம போயிடுச்சு. என்னதா இருந்தாலும் கண்மணி உன் அண்ணி இல்லையா? அவ மேலயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? ஆமால. சாரிங்க, தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப நல்லவர்னு நான் கண்மணி கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படியா? சரி சரி, பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசவா? ஆ, ஆ. அது நான் சாரி கேட்டது உங்க பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக இல்ல, உங்க மேலயும் சேர்த்து கொடுத்துருக்கணும் அதுக்காக. ஏன்னா இதுக்கெல்லாம் கூட இருந்து அப்பப்ப தூபம் போடுறது நீங்க தானே. உங்க பொண்ணுகிட்ட போய் சொல்லிருக்கலாம்ல, ராசாத்தி உன் ஃப்ரெண்டு தாண்டி, அவளுக்கு இப்பெல்லாம் துரோகம் பண்ணலாமான்னு கேட்கறத விட்டுட்டு இங்க அண்ணி தான் நுண்ணி தான் என்கிட்ட வந்து வியாக்கானம் பேசிட்டு இருக்கீங்க. அத விடுங்க மாப்பிள. உங்க குடும்ப கௌரவத்தை பார்த்தாவது கண்மணியை விட்டுருக்கலாம்ல. இப்ப பாருங்க, உங்களால எல்லாரும் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அலைய போறாங்க. பாரியையாக்குன்னு ஒரு பேர் இருக்குல்ல, இப்ப அது உங்களால கெட்டு போச்சுல்ல. அத நீங்க கொஞ்சமாவது யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பீங்களா? அத சொல்றதுக்கு உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ எந்த தகுதியும் கிடையாது. அந்த ரவுடி பொம்பளையோட சேர்ந்து ராசத்தையை கடத்த பார்த்தவங்க தானே நீங்க. பெருசா என்கிட்ட பேச வந்துட்டீங்க. என்ன மாமா, அவங்க தான் நேர கால தெரியாம பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்க பதிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க மாமா வந்து பின்ன என்ன வெளிய ராசத்தி, பாப்போம். இவங்க பண்றதெல்லாம் பண்ணிடுவாங்களா? இங்க வந்து நாடகம் ஆடி நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா? நமக்கு கோவம் வருமா வராதா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கண்மணி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலாம். வாங்க மாமா. மேடம் வணக்கம். உட்காருங்க இனியன். சொல்லுங்க. அது வந்து மேடம், என் அப்பாவும் பெரியப்பாவும் என் அண்ணனோட வீட்டுக்கு வந்து குடும்ப கௌரவம் அது இதுன்னு சொல்லி கேஸ வாபஸ் வாங்க சொன்னாங்க. அதான் எனக்கு வேற வழி தெரியல, வாபஸ் வாங்க வந்திருக்கேன். என்ன இனியன் இது? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரியவங்களை வச்சு நீங்களே பேசி தீர்த்திருக்கலாம்ல. முதல்ல கேஸ கொடுத்து அப்புறம் வாபஸ் வாங்கி, இது தேவையில்லாத மனக்கசப்பு தானே. சாரி மேடம், அவரு கண்மணி என்ன கடத்த பார்த்த கோவத்துல அப்படி பண்ணிட்டாரு. சரி சரி, வாபஸ் வாங்க போறேன்னு விவரமா இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க. என்ன நாமினேஷன் பண்ண விடாம தடுக்கணும்னு பல கெடுதல் பண்ண. ஆனா விதி உன்னை நாமினேஷனுக்கே போக விடாம உள்ள தூக்கி போட்டுருச்சு பாத்தியா. என் மாமா மட்டும் கேஸ வாபஸ் வாங்கல, கண்டிப்பா நீ ஜெயில தான் கிடக்கணும். ஏதோ மாமாவும் பெரிய மாமாவும் வந்து கேட்டதுனாலதான் ஸ்டேஷனுக்கே வந்தோம்.
அது மட்டும் இல்ல, குமர மாமா மாதிரி ஒரு நல்லவருக்கு எந்த ஒரு அசிங்கமும் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் கேஸ வாபஸ் வாங்குறேன்னு இனிய மாமா ஒத்துக்கிட்டாரு. இனியாவது ஒழுங்காரு. மேடம், நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எழுதிட்டேன். இந்தா. ராசாத்தி, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசுற? பேசுமாரு. என்ன சொன்னீங்க? நான் ஒண்ணும் சொல்லல. நீ கண்மணி கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போ. இனியாவது எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் போகாம நேர்மையா என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க பாரு. எப்பவும் நேர்மை தான் ஜெயிக்கும். ராசாத்தி, இது வர மாமா. பெரிய வீட்டு மருமகனு திரும்ப திரும்ப தப்பு பண்ண அப்புறம் அந்த ஆண்டவன் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. நிரந்தரமா கம்மி என்ன வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ரொம்ப நன்றி மேடம், உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். சரி, நீங்க போலாம். நாங்க கிளம்புறோம். ரொம்ப நன்றி ப்ளீஸ் மேடம். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஓகே. தேங்க்யூ மேடம். நீ எல்லாம் என்ன மிரட்டுற அளவுக்கு வந்துட்டல்ல, போடி போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அந்த காஞ்சனை அடிச்சு தூக்க போறான். அப்புறம் எதுக்கு ஆளே இல்லாம இந்த கண்மணி சேர்மேன் ஆக போறான். அது நீ ஹாஸ்பிட்டல் உட்காந்து வேடிக்கை பாரு. சொல்லுங்கக்கா. நான் சொன்ன ஏற்பாடோட ராசாத்தி போற வழியில தானே நிக்கிற? ஆமாக்கா, அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்னும் வரலக்கா. வருவா வருவா. இங்க பார், உன்னை நம்பி நான் போலீஸ்க்கு தகவல் சொல்லிட்டேன். சொதப்பாம கச்சிதமா முடிச்சிடு. என்ன? நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். அடியே ராசாத்தி. ஓகே. சொல்றா. ஹலோ மாப்ள, நான் நாமினேஷன் தாக்கல் பண்ற ஆபீஸுக்கு பக்கத்துல இருக்க கோயில்ல நின்னுட்டு இருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டே இருக்கோம், நீ அங்கே இரு. இன்னும் வரலையா? நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அது வர வழியில ஒரு பிரச்சனை. ஏன், என்ன பிரச்சனை? நான் வந்து சொல்றேன். வந்துறீங்களா? நான் இங்கே நிக்கிறேன். சரி, ஓகே. வைக்கிறேன். சரி. யாரு மாமா? அழகண்ணனா? சீக்கிரம் வர சொல்றான். அம்மா, அம்மா, ஐயோ, ஐயோ, வலிக்குதே. அம்மா, ஐயோ, ஐயோ, அம்மா, உயிரே போதே. ஐயோ, காப்பாத்துங்க. மாமா, வண்டி நிப்பாட்டுங்க. வலிக்குது, தாங்க முடியலையே. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா, வலிக்குது. அம்மா, அம்மா, ஐயோ. என்ன என்னமாச்சு? நாளைக்கு பிரசவம் ஆகும்னு தேதி கொடுத்திருந்தாங்கம்மா. அதனால இன்னைக்கு ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துடலான்னு நடந்து வந்துட்டு இருந்தேனா இப்பவே வலி வந்துருச்சுமா. உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு அறிவில்ல? உன்னை எப்படி தனியா விட்டுருக்காங்க? எனக்கு யாரும் கிடையாதுமா. புருஷன் திருப்பூர்ல வேலை பாக்குறாரு. தயவு செய்து பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுறீங்களா? உங்களுக்கு புண்ணியமா போகுமா? சரிம்மா, வா. நீ ஒண்ணும் பயப்படாத, நாங்க உன்னை சேர்த்து விட்டுட்டு போறோம். வா மாமா, கொஞ்சம் புடிங்க. மெதுவா. பாத்து மெதுவா.
கொஞ்சம் பொறுத்துக்குமா, சீக்கிரம் போயிடலாம். இருங்க. பாத்து பாத்து உட்காரு. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒன்னும் ஆகாது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. சீக்கிரம் போயிடலாம். மாமா கொஞ்சம் சீக்கிரம் போங்க மாமா. வலி வந்தா தெரியும். ஒன்னும் ஆகாதுமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏரியாவில் கஞ்சா கடத்துறதா கேள்விப்பட்டோம். அப்படியே தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் விடாம செக் பண்ணிடலாம் சார். எல்லாம் அலர்ட்ல தான் இருக்கும். யாரையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே சார். ஆமா சார். ஓகே. அங்க ஒரு பைக் வருது பாருங்க. கான்ஸ்டபிள், பின்னாடி ஒரு வண்டி வருது பாருங்க. செக் பண்ணுங்க. உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. முடியலம்மா, சுத்தமா முடியலம்மா. மாமா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க மாமா. அம்மா வலி தாங்க முடியலையே அம்மா. நல்லா மாட்டினீங்கடி. நிறுத்தியா, வா 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 வா. நிறுத்தியா, நிறுத்து 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 வரங்க. ஓ நீங்களா? வணக்கம் மேடம். போங்க போங்க, அதை வண்டி அனுப்பு. போங்கய்யா போங்க. நில்லு நில்லு போங்க. அம்மா பயப்படாதீங்கம்மா. என்னாச்சு மாமா? இல்ல ஏதோ போலீஸ் செக்கிங் வந்து தெரியுது. இப்ப போயிடலாமா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முடியலம்மா, என்னால முடியலம்மா. அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. மாமா நான் வேணா போலீஸ் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? நீங்க நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். சார் அவர்கிட்ட லைசன்ஸ் வாங்க சார். லைசன்ஸ் எடு. என்னங்க இது? இன்சூரன்ஸ் முடியுது சார். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஐயா போய் பாருங்க சார். கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். யோ பார்த்தா தெரியலையா? ட்ரக் செக்கிங் நடக்குது. கிலோ கணக்குல கஞ்சா கடத்துறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எந்த வண்டியும் செக் பண்ணாம அனுப்ப முடியாது சார். அது இல்ல சார், ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்கா. இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டு போலனா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் சார். ப்ளீஸ் சார். ஹலோ, இந்த மாதிரி முக்கியமான செக்கிங்ல தான் சொல்லி வச்ச மாதிரி பிரசவ வலி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. சார் உண்மையிலேயே சொல்றேன் சார், கொஞ்சம் எமர்ஜென்சி சார். புரிஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். எல்லா வண்டியும் தரவா செக் பண்ண சொல்லி மேலிடத்துல இருந்து ஸ்ட்ரிக்டான இன்ஸ்ட்ரக்ஷன். வேணா ஒன்று பண்ணலாம், உங்க வண்டியை முதல்ல செக் பண்ண சொல்லி அனுப்ப சொல்றேன். சரிங்க சார். கான்ஸ்டபிள் சார், முதல்ல அந்த வண்டியை செக் பண்ணி அனுப்பு. சரிங்க சார். அந்த வண்டியில பிரெக்னன்ட் லேடி இருக்காங்களா? ஹாஸ்பிடல் போணுமா? முதல்ல அனுப்பு. போ. ஏமா, தேங்க் யூ சார். நீயும் போ. வாங்க சார். கொஞ்சம் வலியை பொறுத்துக்கோங்கம்மா. என்னாச்சு மாமா? யாரோ இந்த ரூட் வழியா கஞ்சா கடத்துறாங்களா? அதான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு இருக்காங்களா? செக் பண்ணாம இந்த வண்டி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? எல்லா பக்கமும் தேடுறாங்க, நம்மள மட்டும் செக் பண்ணவே மாட்டாங்க. என்ன போலீஸோ, எதுக்கு இவங்கெல்லாம் சம்பளம் ஒண்ணு? நமக்கு வேற வழியே இல்லை. நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம்.
வரப்போறவ அழகா இருக்கணும், அறிவாவும் இருக்கணும். அந்த ஹிட்லரை புரோட்டா மாதிரி புரட்டி போடுறவளா இருக்கணும். என்ன உங்களுக்கு ஜோடியா இன்னொரு மருமக வரப்போறாளோ? இல்ல, மாமியார் வர போறாங்க. வாடி எது வா. போ போ ஐயடா வா சொல்லல. என்ன விடுங்க. வா. என்ன விடுங்க சொல்றேன்ல. விடுங்க. வாமா கசவா சரி, நீங்க வாங்க. கீழ வாங்க வா. வாங்க வாடி. விடுங்க. வாங்க சொல்றல. ஏமா நடமா நட ஓட்டுறேன் நட. எந்திர இல்லமா. சார் மாசமா இருக்கன்னு சொல்றா, கார்ல இருந்து தெரிச்சு ஓடுறா சார். மாசமா இருக்கிறவ காரை விட்டு ஓடுறாளா? வயித்த பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருக்க. செக் பண்ணுமா. ஏய் எடுமா. எடு. என்னன்னு பாரியா. இந்தாங்க சார்.